ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறவரே உம்மை உயர்த்துகிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த பகல் வேளை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி ராஜா. இந்த பகல் வேளை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தடைகளை மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய புதிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே இந்த பகல் வேளை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே தடைகள் மத்தியில் ஆண்டவரே சப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவ பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேக பிள்ளைகளால் ஆண்டவரே விடுதலையோடு கூட ஆராதனை செய்ய முடியாத சூழ்நிலை கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த புதிய நாளுக்காய் புதிய மாதத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்க கிருபை எங்கள் மேல இருக்கட்டும். ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களோடு கூட இணைந்து ஆராதனை செய்ய போகிற எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தெய்வ கிருபை நாளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ராஜா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே ஆராதனை பகுதி ஸ்தோத்திர பகுதி பிரசங்க பகுதி எல்லா பகுதிகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து போடுங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் கூட ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். முதலாவது பாடலாக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளி துதிக்கிறோம் நாதா. இந்த பாடலை நாம் சேர்ந்து இணைந்து பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளி துதிக்கிறோம் நாதா. சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. உனக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம்
காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இரண்டாவது பாடலாக ஒரு குறைவில்லாமல் காத்தீரே, கோடி ஸ்தோத்திரம், என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே என்ற பாடலை நாம் சேர்ந்து இணைந்து பாடும். ஒரு குறைவில்லாமல் காத்தீரே, கோடி ஸ்தோத்திரமே.
ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆருளே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆருளே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆருளே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆருளே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினார் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினார் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆருதலே, ஆயுளெல்லாம் காப்பவர். எல்லாம் சொல்லுவோம், ஆருயிரே. ஆமென். காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் இலக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் இலக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரின் கண்கள் முன்பாக என் தடையை நீவிர செய்தீரே. எதிரின் கண்கள் முன்பாக என்
கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. நீரின் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீரின் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆளுநரே ஆளுதலே ஆயுளெல்லாம் ஆமென். இயேசுவே நன்றி ஆண்டவரே, எங்களை காப்பவரே. மறுபடி பாடுவோம். ஆளுநரே ஆளுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆளுநரே ஆளுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆமென். உயர்த்துகிறோம் இயேசுவே. ஒரு குறைவில்லாமல் காத்து உலகசகரதலபா. ஆமென். என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆயிரம் ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் ஒரு குறைவில்லாமல் எங்களை பாதுகாத்தவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. என்னை அதிசயமாய் நடத்தி வந்தவரே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்களுக்கு விரோதமாய் காணப்பட்ட எல்லா வாதைகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை வைத்தவரே. ஓ நன்றி 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 ஆண்டவரே. என் இருளை அகற்றினவரே, என் காரிருளை மாற்றினவரே, வெளிச்சத்தை உண்டு பண்ணினவரே, என் வாழ்க்கையில் ஒளிவிளக்காய் இருப்பவரே. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எதிரியின் கண்களுக்கு முன்பதாக என் தலையை நிமிர செய்பவரே, என் தலையை நிமிர பண்ணுகிறவரே, என் கேடகமே, என் அடைக்கலமே. உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவர், உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமை, இந்த பகல் வேளையில் ஆண்டுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறபடினால கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பகல் வேளையில் ஆமென் ஸ்தோத்திரம். நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே கர்த்தர் வரைந்து வைத்து எந்த ஒரு சேதமும் இல்லாமல், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்மளை ஆமென் பாதுகாத்து வருகிற இயேசுவுக்கு கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் நமத்தின் அசைவாடின பரிசுத்த ஆவியானவருக்கு கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு, எல்லாரும் தெய்வ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக.
பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே கர்த்தாவே, இந்த பகல் வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உடைய கிருபை அளவில்லாமல் எங்கள் மேலே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா தடைகளையும் உடைத்து போட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சேதமும் இல்லாமல் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களை சார்ந்திருக்கிற எல்லா காரியத்தையும் உடைமைகளையும் பொருளையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, கடைசி நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் பின்வாங்காமல் நாம் இயேசுவுக்காய் வாழுகிறவர்களாய் கரைச்சரை அற்றவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக ராஜா. சபை விசுவாசிகளை சபை பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளில் இருந்து ஆராதனை செய்ய போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் பிள்ளைகளை போஷித்து வழி நடத்துங்கப்பா. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உண்டு பண்ணுங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லார் மேலும் தேவனுடைய கரம் ஆமீன் சோத்திரம் அதிசயமாய் விளங்கட்டும் ராஜா. ஆமீன் பாதுகாக்கட்டும் ராஜா. கரம் பிடித்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில பிசாசினால வஞ்சிக்கப்படாதபடிக்கு, பிசாசின் கிரியைகளினால அவன் ஏமாற்றாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, இடறி விடாதபடிக்கு, அவன் தடுமாறாதபடிக்கு ஆண்டவரே நியமித்த பாதையில பொறுமையோடு விசுவாசத்தோடு இச்சையடக்கத்தோடு கூட ஓட என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொரு
பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே அமைய ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளையும் ஒவ்வொரு விதவைகளையும் ஏழைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் அவங்களை போஷித்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொடுங்க ராஜா. இம்மட்டுமாய் உடைய கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இனி வருகிற ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் நடத்துவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாளிலே நாம் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 2. நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 2. நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். சோதன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை சார்ந்து கொள்ளுகிற அண்டிக் கொள்ளுகிற யாவரும் காப்பாற்றப்படுவார்கள், பாக்கியவான்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நம்ம எல்லாரும் தேவனுடைய பாதத்தை சரணடையலாமா? எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் அவருடைய பாதத்தை நாடுவோமா? மரியாதை போல அவருடைய பாதம் ஒன்றே போதும். தேவையானது ஒன்றே. ஆமே சொத்தும் தேவையானது ஒன்றே, அவருடைய பாதம் மட்டுமே, அவருடைய பிரசனம் மட்டுமே, அவருடைய சமூகம் மட்டுமே. அதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆமென், வருகிற கோபத்திற்கு, வருகிற அழிவுகளுக்கு கர்த்தர் நம்மளை விடுவித்து காத்துக் கொள்வார். எல்லாரும் ஒரு அவரை நோக்கி ஹல்லேலூயா. உங்க சமூகம் மாத்திரம் போதும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லைப்பா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவரே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஊராபா பஷக்கர தலபா. என்ன நடந்தாலும் நன்றி ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் நன்றி ஆண்டவரே, என்ன சம்பவித்தாலும் உமக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. எங்களை தேடி வந்தவரே, தெரிந்து கொண்டவரே, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், எல்லாரும் வாயில திறந்து துதிக்கலாம். என்னை கண்டவர், துளைந்து போன என்னை கண்டுபிடித்தவர், பாவத்தினாலும் சாபத்தினாலும் அவரை விட்டு விலகி போன என்னை தேடி வந்தவர், என் கண்ணை அமைச்சத கண்ணீரை துடைத்து என் மேல நோக்கமாயிருக்கிற தேவன். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும்
பாடுவோம். இறைவா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி. பாடுவோம். என்னை தெரிந்து கொண்டவரே, ஆமென். நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எல்லாம் ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஆமென். நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவா நன்றி உமக்குத்தானே, ஆமென். இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நின்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. பாடுவோம். என்னை கண்டவரே, என் கண்ணீரை கண்டவரே, நீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இறைவா நன்றி உமக்குத்தானே. இயேசுவே உராபா சக்கர கலவா. ஆமென். நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி. நீதி தேவனே, ஓ நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இயேசுவே ஓ ரபா சக்கர தலவா. ஓ நன்றி நன்றி. உயர்த்துவோம் உயர்த்துவோம். ஆமென் ஆமென். அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்குத்தானே, ஆமென். இணையில்லா இயேசுவே இறைவா நன்றி உமக்குத்தானே. நீங்க பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. ஆமென். நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய ஜீவமே நன்றி. நித்திய ராஜாவே உராபா சக்கர கலவா. இயேசுவே நன்றி 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 இறைவா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இயேசுவே உமக்குத்தானே. ஐயா வாழ்க வாழ்க, நீ நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமம் உயரட்டும். சக்கர தலவா. நீ வாழ்க ஐயா வாழ்க வாழ்க. நீ
வல்லவர். ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்கிறவர், உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்கிறவர், மனவிருப்பங்களை நிறைவேற்றுகிற தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை ராஜா. ஆமே, நாம எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, தாயின் கருவில் இருக்கும் பொழுது எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறதுக்காக நன்றி ராஜா. எத்தனையோ தருணங்கள் நாங்கள் மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது, எத்தனையோ விபத்துகள் எங்கள் வாழ்க்கையில நேரிட்டது, எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், நாங்கள் அழிந்து போகத்தக்கதாய், நாங்கள் நாசம் அமைசோத்து நாங்கள் இல்லாமல் போகத்தக்கதாய், நிர்மூலமாகத்தக்கதாய் அநேக போராட்டங்கள், பாடுகள் எங்கள் வாழ்க்கையில் வந்தது. ஆனால் நீரோ கர்த்தாவே, நீரோ எங்கள் மேல நினைவாய் இருந்து எங்களை விடுவிச்சு எங்களுக்கு துணை செய்து எங்களை பாதுகாத்து வருகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரே, சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல நினைவாய் இருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு துணை செய்கிற தெய்வமே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை விடுவிக்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் மனுஷர்களுக்கு பயப்பட மாட்டோம், வியாதிகளுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், பிரச்சனைகளுக்கு நாங்கள் கலங்க மாட்டோம், பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம், பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். மனுஷன் எங்களுக்கு என்ன செய்வான்? தேவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் ராஜா. ஆமே, 10,000 பேரும் எங்கள் பக்கத்தில் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது, எங்களுக்கு சேதப்படுத்தாது. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. ஓரா பாபா சங்கரா தலவா கதாவே. ஆமென். ஓரா பாபா 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 ஓரா பாபா சங்கரா தலவா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், ஒரு வாரங்கள் நம் வாழ்க்கையில் வந்தால் நாம் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. மார்போடு அணைக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. அவர் உயிரோடு இருக்கிறார், நம் அருகில் காணப்படுகிறார். தாய் உள்ளம் கொண்டவர், ஒரு தாயை போல நம்மளை சுமக்கிற தெய்வம் உண்டு. ஒரு தாயை போல நம்மளை கண்ணீரை துடைத்து அரவணைக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உற்சாகம் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். மார்போடு அணைக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடினா கண்ணீரை துடைத்து நம்முடைய மனபாரங்களை மாற்றி, நம்முடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் மாற்றி, துக்க நாட்களை கர்த்தர் மாற்றி,
ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறதுக்காய் கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 5ஆம் மாதம், இந்த மே மாதத்துல சூத்திரம் இதெல்லாம் நடந்து விடுமோ என்று சொல்லி நாம கலங்கின பயப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு கர்த்தர் எல்லா வாதைகளையும் கர்த்தர் மாற்றி ஒரு சந்தோஷத்தை இந்த மாதத்தில் உண்டு பண்ண போறதுக்காய் கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல நம்முடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்ற போகிறதுக்காய் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல நம்முடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து சோதம் கடந்த நாட்களில் இருந்த ஜெபத்தை விட, வேத வாசிப்பை விட, அபிஷேகத்தை விட இந்த மாதத்துல இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சி அடைய பரிசுத்த ஆவியான உதவி செய்ய போறதுக்காய் கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக மதர் ஜெபம் பண்ணுவாங்க. சில அறிவிப்புகள் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம் தேசம் எங்கிலும் இந்த கொரோனாவின் தாக்கம் அதிகமாக இருக்கிறபடியினால சோத்திரம் நாம் போகிற எல்லா இடங்களிலும் ஒரு பாதுகாப்பான முறையில் அரசு விதிக்கிற ஒவ்வொரு சட்டத்தின்படி நாம் காணப்பட வேண்டும். வேலை செய்கிறவர்கள் கவனத்துடன் வெளியே செல்ல வேண்டும். வெளியே போகிற எல்லாரும் மாஸ்க் அணிந்து கொண்டு ஜாக்கிரதையோடு கூட காணப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர். அநேக பகுதிகளில் அநேக மரணங்கள் ஏற்படுகிறது. டெல்லி பிரதேசத்தில் பார்க்கும் பொழுது அநேக மரணங்கள், ஆயிரக்கணக்கான மரணங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட நூற்றுக்கணக்கான மரணங்கள் கொரோனாவினால் ஏற்படுகிறது. ஆகையினால நாம் மிகுந்த பாதுகாப்போடு கூட நாம் இருக்க வேண்டும். அமைச்சோதும் இன்னும் அதிகமாக நாம் செபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நாம் அமைச்சோத்திரம் சபைக்கு வந்து கூடி ஆராதனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் காணப்படுகிறோம். ஆகையினால நாம் அதை அலட்சியம் பண்ணாமல் நம்முடைய வீடுகளை ஆராதனை ஸ்தலமாக நாம் மாற்ற கடமைப்பட்டு இருக்கிறோம். சோத்திரம் ஒவ்வொரு வீடுகளும் ஆராதனை ஸ்தலங்களாக மாற வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் கூடி செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்தோத்திரம் நாளை தினத்திலிருந்து நாம் கான்ஃபரன்ஸ் கால் மூலயமா இணைந்து செபிக்க திட்டமிட்டு இருக்கிறோம். காலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும், மாலை 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கான்ஃபரன்ஸ் காலில் நாம் இணைந்து ஜெபிக்க இருக்கிறோம். ஆகையினால நீங்கள் யாரெல்லாம் வர விருப்பம் இருக்கிறதோ அவங்க நம்முடைய சபை வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் முன்பதிவிடுங்க. அவங்க இணைக்கப்படுவார்கள். ஆகையினால நாம் நாளை தினத்திலிருந்து நாம் இந்த ஊரடங்கு முடிகிற வரைக்கும் நாம் கான்ஃபரன்ஸ் கால் இணைந்து காலையிலும் மாலையிலும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
விசுவதன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அரசாங்க உத்தரவு போடுகிற வரைக்கும் நாம வீடுகளில் இருந்தால் ஆராதனை செய்ய போகிறோம். நாம் சோர்ந்து போகாமல் கிடைக்கிற நேரங்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். இந்த நேரத்திலும் கூட நாம இந்த தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதியை கர்த்தர் மாற்றிக்கொள்ளும்படியாய் 5 நிமிடங்கள் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு விசை இருக்கிற இடத்திலிருந்து நம் கண்களை மூடி நம் தேசத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காரிருளை கர்த்தர் மாற்றிக்கொள்ளும்படியாய், தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா கொள்ளை நோயை கர்த்தர் மாற்றிக்கொள்ளும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒரு ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. மை உயர்த்துகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர். ராஜாதி ராஜாவே, இயேசுவே அப்பா, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாதைகளை மாற்றுகிறவரே, உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேசம் எங்கிலும் ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியினால கொள்ளை நோயினால நாளுக்கு நாள் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ராஜா, என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக, என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக. ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே பற்று வாதையில் இருந்து காப்பாற்றின தெய்வம், பரிகாரியான தெய்வம் இன்றும் ஜீவிக்கிறீர் ராஜா. எங்கள் தேசத்தின் பரிகாரியாக விளங்குங்கப்பா. எங்கள் தேசத்தின் சேமத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே, தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மாநிலங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு மாவட்டங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு ஜனங்களின் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. நாளுக்கு நாள் ஆண்டவரே மரணங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை எரிப்பதற்கும் புதைப்பதற்கும் இடமில்லாமல் ஆண்டவரே சடலங்கள் எல்லாம் ஒரு குப்பையை போல, எருக்களை போல காணப்படுகிறது ராஜா. ஆண்டவரே, ஒரு விஷயம் மனம் இறங்க மாட்டீரோ? ஒரு விஷயம் இரக்கம் கொள்ள மாட்டீரோ? ஆண்டவரே, நீர் ஆமை ஸ்தோத்திரம், எங்களை நேசிக்கிறவர், ஆமை எங்களை நேசிக்கிறவர், இரக்கம் உள்ளவர். ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா. என் தேசத்தை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் ஜனங்கள் அழியாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. எல்லாருடைய ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், இருதயங்கள் ஆமை உணர்வடையட்டும், மனக்கண்கள் வெளிப்படட்டும் ராஜா. இயேசுவே குமாரன், இயேசுவே அவன் நியாயாதிபதி, இயேசுவே மெய்யான தெய்வம் என்று எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்ளட்டும். எல்லா ஜனங்களும் குமாரனை முத்தம் செய்யட்டும், இயேசுவை அண்டிக் கொள்ளட்டும். வருகிற எல்லா அழிவுகளில் இருந்து ஆண்டவரே ஜனங்கள் தப்பித்துக் கொள்ள வழிவாசல்களை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த ஊரடங்கு நிமித்தமாக அநேக ஏழை எளிய ஜனங்கள் உணவுக்காய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், உணவுக்காய் ஆண்டவரை ஏங்குகிறார்கள் ராஜா. வேலை இல்லாமல் வியாபாரம் நடக்காததுனால, கடன் பிரச்சனையினால் அநேக பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, பொருளாதார சேதங்கள் ஏற்படுகிறது ராஜா. ஆண்டவரே, என் ஆண்டவர் மனம் இறங்குவீராக, என் தெய்வம் மனம் இறங்குவீராக, தெய்வம் ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த கொள்ளை நோய் எடுத்து போடுங்கப்பா. ஆண்டவரே, கொள்ளை நோய் எடுத்து போடுங்கப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, ஒரு சில ஆண்டவரே தேசத்துல, ஒரு சில இடத்துல ஆண்டவரே மருத்துவமனையில படுக்கை வசதி இல்லாததுனால ஆண்டவரே அமை ஸ்தோத்திரம் ஆண்டவர் வெளியே ஆண்டவரே சிறப்பா காணப்படுகிறார்கள். ஆக்சிஜன் இல்லாததுனால அநேக பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே, நாசியில சுவாசத்தை ஊதினவர் இப்பொழுதும் ஜீவிக்கிறீர் ராஜா. எங்கள் தேசத்துல ஒரு இரக்கம் பாராட்டுவீராக, மனமிறங்குவீராக ராஜா. கத்தரபடியாய் நம் தேசத்துல ஆண்டவர் இரக்கத்தை பாராட்ட போகிறதுக்காக, ஒரு மனம் இரக்கத்தை உண்டு பண்ண போகிறதுக்காக கரங்கள் தட்டி கத்தரை சோதரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் விடுவிக்க போகிறதுக்காக சோதரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கத்தர் நல்லவர். இது மாத்திரம் இனிமேலும் யாருமே பாதிக்கப்படாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. கரங்கள் தட்டி சோதரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கத்தர் நல்லவர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 116
வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:10-11. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தருவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். சங்கீதம் 91:1-2. ஆபத்து நாளில் நீ என்னை நோக்கி கூப்பிடேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பூமியில் கொடுக்கிற கர்த்தர் கூறுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. 2:10-11. துன்மார்க்கருக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். 91:1-2. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வருஷத்துல 4 மாதங்கள் கர்த்தருடைய கரம் நம்மளை பாதுகாத்தது. ஆமென். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், புதிய நாளை தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை போஷித்து வந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைய மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேச போகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை தேற்றுகிற வார்த்தைகள் வெளிப்பட போகிறது. ஆமென். நம்மளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் வெளிப்பட போகிறது. நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மாவையும் ஆவியையும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கர்த்தர் இன்றைய நாளில் நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட காணப்படுவோம். தெய்வம் நம்மோடு கூட தெளிவாய் பேச போகிறார். இன்றைய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த ஒரு வாக்குத்தத்தம், ஆமென், ஆண்டவர் செய்கிற ஒரு செயலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்கள் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கை, என்னுடைய கரம் அவனோட உறுதியாக இருக்கும், என்னுடைய புயம் அவனை பலப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபையிலும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் அமைசுதம் நிறைவேறட்டும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? யாருக்கு அவருடைய கை உறுதியாக இருக்கும், யாருக்கு அவருடைய புயம் பலமாக இருக்கும், அமைசுதம் பலப்படுத்தும் என்று வேதவசனம் சொல்லுகிறது என்றால், அதுக்கு மேல் வசனத்தில் நாம் பார்ப்போம். 20ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அல்லேலூயா. இங்க 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. யாருக்கு ஆண்டவருடைய கரம் உறுதியாக இருக்கும் என்றால், யாரை கர்த்தருடைய புயம் பலப்படுத்தும் என்றால், வேதவசனத்தில் பார்க்கிறோம், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். ஆமென். தாசனாகிய தாவீதை கண்டுபிடிக்கிறார். ஆமென். சவுல் ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமான பாவ செயல்கள் செய்யும் பொழுது, என்னுடைய தேசத்தை ஆளுகை செய்கிறதற்கு, என் இருதயத்தின்படி வாழுகிறதற்கு, என் சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஒரு மனிதன் தேவை என்று அவருடைய கண்கள் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி திரிந்தது. அப்பொழுது ஆமென், அவருடைய கண்கள் யாரை கண்டுபிடித்தது என்றால், ஆடுகளுக்கு பின்னே சென்ற தாவீதை கண்டுபிடித்தது. அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்தார். ராஜாவாக அமைசுதன் நியாயம் தீர்க்கும்படியாய், ஜனங்களை வழிநடத்தும்படியாய் கர்த்தர் தாவீதை கண்டுபிடித்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் இருந்தார்கள் இஸ்ரவேல் தேசத்துல, பலவான்கள் இருந்தார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ராணுவ வீரர்கள் இருந்தார்கள். ஆமென். பணக்காரர்கள் இருந்தார்கள், பலசாலிகள் இருந்தார்கள், திறமைசாலிகள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மேலெல்லாம் ஆண்டவருடைய கண்கள் போகல. ஆடுகளுக்கு பின்னே சென்ற, அநேகரால ஒதுக்கப்பட்ட, பெற்ற தாய் தகப்பன்மாரால ஒதுக்கப்பட்ட தாவீதை அவருடைய கண்கள் கண்டுபிடித்தது. அல்லேலூயா. கவனிங்க, நாம் வேதத்துல பார்க்கிறோம், இன்னைக்கு அநேக வேளையில நாம காணாமல் போன பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். கவனிங்க, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்றால், வேதவசனத்துல பார்க்கிறோம், அவன் காணாமல் போன இஸ்ரவேலர்களை கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்கும்படியாய், தேடி கண்டுபிடிக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப காணாமல் போன பிள்ளைகளை தேடும்படியாய் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். கவனிங்க, அமை ஸ்தோத்திரம். அமை லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல காணாமல் போனவைகளை குறித்து 3 உவமைகளை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கவனிங்க, 1 100 ஆடுகளை ஒருவன் வைத்திருக்கிறான். அதுல ஒரு ஆடு மாத்திரம் காணாமல் போய்விட்டது. அவன் 2வது உவமையில 10 வெள்ளிக்காசுகளை ஒரு ஸ்திரீ வைத்திருக்கிறார். அந்த 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு காணாமல் போயிற்று. அடுத்ததுல 3வது உவமையில பார்க்கும் பொழுது 2 மகன் ஒரு தகப்பனுக்கு இருக்கிறார்கள். அதுல இளைய மகன் தகப்பனை விட்டு பிரிந்து காணாமல் போகிறான். கவனிங்க, இந்த 3 உவமைகளிலும் விசேஷமான ஒன்று காணாமல் போகிறது. மந்தையில் இருக்கிற ஒன்று காணாமல் போகிறது, பொக்கிஷத்தில் இருந்த ஒன்று காணாமல் போகிறது, வீட்டில் இருந்த ஒரு மகன் காணாமல் போகிறான். இந்த காணாமல் போன பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி தேடுகிறார் என்று இந்த 3 உவமைகளில் அழகாக சொல்லப்படுகிறது. முதல் காரியத்தில் சொல்லப்படுகிறது, அந்த 99 ஆடுகளையும் மெய்ப்பன் அதே வனாந்தரத்தில் விட்டுட்டு அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடுபடியாய் முழு முயற்சிகளும் பயன்படுத்தி அதை தேடு கண்டுபிடித்து தன் தோல் மேல போட்டு தன் அந்நியரிடத்திலும் தன் உறவுகளிடத்திலும் சிநேகிதரிடத்திலும் சொல்லி, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சி கொள்ளுவான். அல்லேலூயா. அது போலவே இந்த 1 வெள்ளிக்காசை தொலைத்த அந்த ஸ்திரீயானவள் ஒரு வெள்ளிக்காசு தானே போகட்டும் என்று விடல, மாறாக இது எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்காசு என்று சொல்லி விளக்கை கொளுத்தி பெருக்கி அந்த வீடு முழுவதும் தேடி கண்டுபிடித்து அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்து தன்னுடைய உறவினர்களோடு கூட சந்தோஷம் கொண்டாள் என்று வேதவசனத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்தோத்திரம், அந்த தகப்பனை குறித்தும் பார்க்கும் பொழுது, என் மகன் காணாமல் போனான், என் மகன் மரித்து போனான், இன்னைக்கு என் மகன் உயிரோடு வந்திருக்கிறான், என் மகன் காணாமல் போனான், இன்னைக்கு ஸ்தோத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டான், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினான். கவனிங்க, இந்த 3 உவமைகளிலும் காணாமல் போன ஒன்றை கண்டுபிடித்து சந்தோஷம் அடைகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நாம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் பொல்லாத சிந்தனைகளினாலும் ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகி இருந்த நம்மளை அவருடைய மரணத்தினால, அவருடைய இரத்தத்தினால, அவருடைய தியாகத்தினால காணாமல் போன நம்மை கர்த்தர் கண்டுபிடித்திருக்கிறார். அல்லேலூயா. முன்பு நாம் காணாமல் போயிருந்தோம், முள்ளுகளில் சிக்கி இருக்கிற கரடு முரடான பாதைகளில் மாட்டி சிக்கி கொண்டிருக்கிற ஆட்டை போல இருந்தோம், குப்பையில காணப்படுகிற வெள்ளிக்காசை போல இருந்தோம். பொருளாசையினால, வேஷத்தனத்தினால தன்னுடைய பணத்தை எல்லாம் இழந்த அந்த இளைய குமாரனை போல நாம் காணப்பட்டோம். ஆனால் அவருடைய அநாதி தீர்மானத்தினால, அவருடைய அநாதி சிநேகத்தினால கர்த்தர் நம்மளை கண்டுபிடித்து மீண்டுமாய் கர்த்தர் நம்மளை மந்தையில் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. மீண்டுமாய் தொலைந்து போன வெள்ளிக்காசை, தொலைந்து போன அந்த வெள்ளிக்காசை பொக்கிஷத்தில் சேர்த்தது போல நம்மையும் கர்த்தர் பொக்கிஷத்தில் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இளைய குமாரனை தகப்பன் தன் வீட்டில் சேர்த்து கொண்டது போல நம்மையும் கர்த்தர் தன்னுடைய வீட்டில் சேர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறோம். தாவீதை எப்படி தன்னுடைய சித்தத்துக்காக ஆண்டவர் கண்டுபிடித்தாரோ அது போல கர்த்தர் அவளை கண்டுபிடித்து இருக்கிறார். எத்தனையோ ஞானவான்கள், எத்தனையோ உயர் அதிகாரிகள் காணப்படுகிறார்கள். அவர்களின் மேல ஆண்டுடைய கண்கள் போகாம ஒன்றுக்கும் உதவாத பைத்தியக்காரர்களாய், ஸ்தோத்திரம், ஞானம் இல்லாத அஞ்ஞானிகளாய் காணப்பட்ட நம்மை கர்த்தர் தேடி வந்து நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை கண்டுபிடித்து இருக்கிறார். காணாமல் போன நம்மை கர்த்தர் கண்டுபிடித்து இருக்கிறார். கண்டுபிடித்து என்ன செய்திருக்கிறார்? அவருடைய மந்தையில் சேர்த்திருக்கிறார், அவருடைய பொக்கிஷத்தில் சேர்த்திருக்கிறார், அவருடைய வீட்டில கர்த்தர் நம்மளை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், அதே வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட போதும். கவனிங்க, இந்த 2வதாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்து அப்புறம் பிறகு என்ன செய்கிறார் பாருங்க, அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்தமான தைலத்தினால
தாவீது அப்ப ஆடுகளுக்கு பின்னாடி இருந்ததுனால அவன் மேலெல்லாம் துர்நாற்றம், ஆட்டு புழுக்கையின் வாசனை தான் அவன் மேல வீசினது. ஆனால் அந்த நாற்றம் எடுத்த அவன் வாழ்க்கையின் மத்தியில, நாற்றம் எடுத்த சூழ்நிலையின் மத்தியில காணப்பட்ட தாவீது மேல பரிசுத்த தைலத்தின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். அவர் அபிஷேகம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது வாசிங்கள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21. உங்களுடைய கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணவர் தேவனே. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அல்லேலூயா. ஆமென். நம்மை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். காணாமல் போன நம்மளை கர்த்தர் கண்டுபிடித்து, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு அழைத்து நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவனே நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென். பரிசுத்த தைலத்தினால, விலையேற பெற்ற தைலத்தினால நம்மளை ஆமென் அபிஷேகம் பண்ணுகிறவராய் கர்த்தர் காணப்படுகிறார். அதுவே ஆமென் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், சகலத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு சகலத்தையும் அறிந்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். முன்பு நாம எந்த வழியில நடக்கணும், எப்படி நாம செயல்படணும், எதை நாம் பார்க்கணும், எதை நம்ம பார்க்க கூடாது, எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே அறியாத ஒரு மூடராய் நாம் காணப்பட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி சகலத்தையும் சொல்லி கொடுத்து சரியான பாதையில் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சகலத்தையும் நாம் தெரிந்து கொள்கிறதற்காக, சகல நன்மையான காரியத்தை நாம் புரிந்து கொண்டு அவன் நீதியின் பாதையில நாம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆளுகை நம் மத்தியிலே காணப்படுகிறது. கவனிங்க, இங்க ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை கர்த்தர் எப்படி அபிஷேகம் பண்ணினாரோ அது போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். நம்மையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல 3 விதமான அபிஷேகம் காணப்பட்டது. 1 ராஜாவின் அபிஷேகம், 2 ஆமென் ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசியின் அபிஷேகம், 3 ஆசாரியரின் அபிஷேகம். இந்த 3 விதமான அபிஷேகம் அப்பொழுது தனித்தனியே நபருக்கு ஊற்றப்பட்டது. தேவையான நபர்களுக்கு தேவையான காலத்துல ஊற்றப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவானவருக்கு வந்த பிறகு இயேசுவானவர் மேல, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேல ராஜாவின் அபிஷேகமும் இருந்தது, தீர்க்கதரிசியின் அபிஷேகமும் இருந்து, ஆசாரியரின் அபிஷேகமும் இருந்தது. அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஒரே நபருக்குள்ள இந்த 3 விதமான அபிஷேகம் காணப்பட்டது. இன்னைக்கு நாம நம்முடைய தகப்பனாக இயேசுவை நாம் விசுவாசிக்கிறபடினால அவருக்குள்ள காணப்பட்ட அந்த 3 விதமான அபிஷேகமும் நம்மேல கர்த்தர் ஊற்றுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கவனிங்க, நீங்க அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஆளுக்கு ஒரு விதமான அபிஷேகம் தான் ஊற்றப்பட்டது. ஆனால் இன்றைய நாட்களில நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளை நாம் காணப்படும் பொழுது, அந்த 3 விதமான அபிஷேகமும் நம்மேல கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்மேல கடந்து வருகிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார், அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணுகிறார், ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம், யாருக்கு கர்த்தருடைய கை ஆமென் ஸ்தோத்திரம் உறுதியாக இருக்கும், யாருக்கு கர்த்தருடைய புயம் பலப்படுத்தும் என்றால், வேதவசனத்தை நாம் பார்த்தோம், கர்த்தரால கண்டுபிடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம அவரால் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறோம், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ஆகையினால இன்றைய மாதத்துல அவருடைய கை நமக்கு உறுதியாக இருக்க போகிறது. அல்லேலூயா. அவருடைய
புயம் நம்மளை பலப்படுத்த போகிறது. கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம எனக்கு அவருடைய கை உறுதியாக இருக்குமா, எனக்கு அவருடைய புயம் பலப்படுத்துமா என்ற கேள்வியோடு கூட காணப்படலாம். இன்னைக்கு தெய்வம் தெளிவாக சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்கள் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். ஆகையினால இன்னைக்கு ஒரு அற்புதமான கிரியை ஆண்டவர் செய்ய போகிறார். என்ன கிரியை என்றால், அவருடைய கை உங்களோடு கூட உறுதியாக இருக்க போகிறது. அவருடைய புயம் உங்களை பலப்படுத்த போகிறது. அல்லேலூயா. இப்ப இரண்டு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, அவருடைய கை நமக்கு உறுதியாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது the hand will support you, அதாவது அந்த கரம், அந்த கை நம்மளை சப்போர்ட் பண்ணுகிறது. அவன் இன்னும் தெளிவாக பார்க்கும் பொழுது சூத்திரம் அவருடைய கை நமக்கு ஆதரவாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கை இனி வருகிற நாட்களிலே நமக்கு ஒரு ஆதரவாக, ஒரு உறுதியாக, ஒரு நிலையாக நம்மோடு கூட இருக்க போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்களா, இவங்கெல்லாம் இந்த நேரத்தில் என்னை தேற்ற மாட்டாங்களா, என் கூட வந்து துணை நிற்க மாட்டார்களா என்று நம்ம மனிதர்கள் நினைத்து கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைய மே மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55:22 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55:22. தேவனே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மளை ஆதரிக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆதரிப்பார். அவருடைய கரம் நம்மளை ஆதரிக்கும், ஆதரவாக இருக்கும், ஒரு துணையாக இருக்கும், ஒரு உறுதியாக இருக்கும் என்று வேதவசனத்தில் பார்க்கிறோம். கவனிங்க, இங்கே நாம தெளிவாக ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். அவருடைய கை நமக்கு உறுதியாக இருக்குமா, நம்மோடு கூட உறுதியாக இருக்குமா? இதன் உதாரணமாக சொல்லும் பொழுது, ஒரு செடியை நாம நிலத்து மேல நாம் நடும் பொழுது, அந்த செடி வளர்ந்து வரும் பொழுது அது காற்றினால் அது விழுந்து விடாதபடிக்கு, அது குன்றி போகாதபடிக்கு, அது தாழ்ந்து போகாதபடிக்கு, அந்த செடி நேராக வளரும்படிக்கு நாம் என்ன செய்வோம் என்றால், அந்த செடிக்கு அருகே ஒரு களியை நாம் நடுவோம். களியை நட்டு அந்த செடியை நாம சேர்த்து வைத்து கட்டுவோம். ஏனென்றால் காற்று வீசும் பொழுது, பலமாக மழை அடிக்கும் பொழுது இந்த செடி கீழே விழுந்து விடக்கூடாது, குன்றி போகக்கூடாது, அது குனிந்து வளரக்கூடாது, நேராக வளர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊன்றுகோலாக ஒரு களியை நாம நடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சில வேளைகளில காற்று போல பிரச்சனைகள், வெள்ளம் போல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம தடுமாறுகிறோம், நாம் விழுந்து போகிறோம், நாம் இருந்த இடமில்லாமல் போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், காற்று போல, வெள்ளம் போல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் நிலைத்து நிற்கத்தக்கதாய் கர்த்தருடைய கை உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாய் காணப்பட போகிறது. கரங்களை தட்டி ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய கை உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாய் காணப்பட போகிறது. உங்கள் வளர்ச்சியை நிலைநாட்டும்படியாக, உங்களுக்கு உயர்வை கட்டளிடும்படியாக, நீங்கள் தலைகுனிந்து போகாதபடிக்கு ஒரு ஊன்றுகோலாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பழைய பாடல் இப்படியாக சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கால் தளரா ஊன்றுகோலாய் இயேசுவே வந்திடுவார். கால் தளரா ஊன்றுகோலாய் வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய நாட்களெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 16:8 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 16:8.
சங்கீதங்கள் புஸ்தகம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் அவர் என் வலது பாரிசத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால, அவருடைய கரம் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அசையத்தக்கதாய் தடுமாறத்தக்கதாய் பிரச்சனைகள் வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அவருடைய கரம் நீங்கள் அசையாதபடிக்கு ஒரு ஊன்றுகோலாய் உங்களோடு கூட வரப்போகிறது. அல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து துச்செய்திகளை கேட்டு பயந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு உறுதியையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்க முடியாய் கர்த்தருடைய கை உங்களுக்கு ஆதரவாக கடந்து வரப்போகிறது. கரங்கள் அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கை நமக்கு உறுதியாக இருக்கிறபடினால நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் தடுமாறுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு யுத்தம் உண்டாகிறது. அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது யோசுவாவும் அந்த ஜனங்களும் அமலேக்கியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்ப யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் இஸ்ரவேலர்கள் ஜெயம் பெறும்படியாய் இந்த மோசே என்ன செய்கிறார் என்றால் ஒரு மலை உச்சி மேல் ஏறி தன்னுடைய கையை நீட்டின வண்ணமாய் காணப்படுகிறார். யாருக்கு ஆதரவாக என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக தன்னுடைய கையை நீட்டின வண்ணமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த கை உயர்ந்தபடி உயர்த்தின வண்ணமாய் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். இந்த கை சோர்ந்து போய் கீழே இறங்கும் பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெற்றி எதுல இருக்கிறது என்றால் மோசே உயர்த்தின அந்த கரத்தில் இருந்தது. அல்லேலூயா. அந்த உயர்த்தின அந்த கரத்துல காணப்பட்டது. அப்ப மோசே சோர்ந்து போய் அந்த கரத்தை இறக்கும் பொழுது கிட்ட நின்ற ஆரோனும் ஊரும் என்ன செய்தார்கள்? அந்த கையை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தார்கள். அப்ப சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அந்த கை உயர்த்தி இருந்தபடியினால யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றார்கள். அல்லேலூயா. அமலேக்கியர்களை அவர்கள் முறியடித்தார்கள் என்று வேதவசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஆதரவாக ஒரு கரம் உயர்ந்து இருக்கும் பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். நமக்கு விரோதமாக வருகிற அமலேக்கியர்கள் மடங்கடிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த கரம் உயர்ந்து இல்லாமல் கீழே இருக்கும் பொழுது, அந்த கரம் சோர்ந்து போய் கீழே இறங்கும் பொழுது அமலேக்கியர் மேற்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது கவனிங்க, அப்ப மோசேயின் கரம் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தான் உயர்ந்து இருந்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு ஆதரவாக உயர்ந்திருக்கிற அந்த கரம் நாம் ஜீவன் விடுகிற நாள் வரைக்கும் நாம் உயர்ந்திருக்கிறபடியினால் இருக்கிறது. அல்லேலூயா. நம் மரணத்தை சந்திக்கிற நாள் வரைக்கும் நமக்கு ஆதரவு உண்டு பண்ண முடியாய், நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாய், நமக்கு பக்கபலமாய் இருக்க முடியாய், நம் தடுமாறாமல் அசையாமல் இருக்க முடியாய் தேவனுடைய கரம் நமக்கு ஆதரவாக உயர்ந்திருக்கிறது. கரங்கள் அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா நாளிலும் அந்த கரம் நமக்கு ஆதரவாக உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு போராட்டம் நம்ம வாழ்க்கையில காணப்படலாம், இல்ல ஏதோ ஒரு தடுமாற்றம் வாழ்க்கையில காணப்படலாம். இது என்னால மேற்கொள்ள முடியல, இது என்னால யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல, இது என்னால நிறைவேற்ற முடியல என்று சொல்லி ஏதோ ஒரு போராட்டம் வாழ்க்கையில காணப்படலாம். இந்த மே மாதத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க முடியாய் இன்னைக்கு ஆண்டுடைய கரம் உங்களுக்கு ஆதரவாக உயர்த்தப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியாக உயர்த்தப்படுகிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப நாம விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது, அவருடைய கை எனக்கு உறுதியாக இருக்கிறது, நான் அசைக்கப்படாதபடிக்கு, நான் நிலை பெயர்ந்து போகாதபடிக்கு அந்த கரம் என்னோடு கூட இருக்கிறது நாம் விசுவாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 80:17 வாசிக்க பார்க்கலாம். 17:18. சங்கீதங்கள் புஸ்தகம் 80:17. உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும், உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும், உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. வாசிங்க.
அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். அல்லேலூயா. கவனிங்க, இந்த வேதவசனத்துல பார்க்கிறோம், உமது கரம் உமது வலது பாரிசுத்த மனுஷன் மீதிலும் உமது வலது பாரிசுத்த புருஷன் மீதிலும் நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. ஆமென். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் என்று வேதவசனத்துல பார்க்கிறோம். இதை யாரை குறிக்கிறது என்றால் தேசத்து ராஜாக்களை குறிக்கிறது, ஜனங்களை ஆளுகிற தலைவர்களை குறிக்கிறது. அப்ப தலைவர்கள் மேல, தேசத்து ராஜாக்கள் மேல, ஆமென், ஜனங்களை ஆளுகை செய்கிற அதிகாரிகள் மேல தேவனுடைய கரம் வந்து அமரும் பொழுது அவருக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டார்கள் என்று வேதவசனம் நமக்கு உணர்த்துகிறது. அல்லேலூயா. அப்ப ராஜாக்கள் எவ்வளியோ அவ்வளிதான் ஜனங்களும் இருப்பார்கள். அப்ப ராஜாக்கள் மேல தேவனுடைய கரம் ஆளப்படும் பொழுது அந்த ராஜாக்களின் கீழே இருக்கிற ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் தேவனை பின்பற்றுவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த வேதவசனம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது, இன்னைக்கு நம்முடைய ஆளுகை செய்கிறவர்கள் மேல, நம்முடைய தலைவர்கள் மேல, நம்முடைய ராஜாக்கள் மேல தேவனுடைய கரம் இருக்கணும். அந்த தேவனுடைய கரம் இருந்தாதான் நாம ஆண்டவரை விட்டு விலகாம ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடிக்க முடியும். அல்லேலூயா. அவன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் வாசிங்க பார்க்கலாம், 2 தீமோத்தேயு பவுல் சொல்லுகிறார் பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் 2 வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப நாம சமாதானத்தோடு, பயபக்தியோடு, நல்லொழுக்கத்தோடு, கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி வரணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க தேவனுக்கு அமைச்சர் பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் அவர் கீழே இருக்கிற நாம சமாதானத்தோடு வாழ முடியும். அல்லேலூயா. அப்ப நாம ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க உங்களுடைய கரத்தை வைங்க, அந்த ராஜாக்கள் மேல் உங்களுடைய கரத்தை வைங்க, ரட்சிங்க என்று சொல்லி நாம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப இன்னொரு அர்த்தத்தையும் இந்த வசனம் குறிக்கிறது. மனுஷகுமாரன் வலது பாரிசுத்த புருஷன் என்றால் யாரை குறிக்கிறது என்றால் இயேசுவை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை மேல தேவனுடைய கரம் காணப்படுகிறது. அப்ப இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ள வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நாளும் இடறி போக மாட்டார்கள். கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ள, இயேசுவின் ஆளுகைக்குள்ள, இயேசுவின் கரத்துக்குள்ள வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நாளும் இடறி போக மாட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வம் தெளிவாக சொல்லுகிறார், நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் இடறி விழுகிற காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால நாம் இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ள வந்துவிடும் பொழுது நாம் ஒரு நாள் பின்மாற்றம் அடையாமல் இயேசுவுக்காய் ஜீவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட முடியும். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நாம் பின்மாற்றம் அடையாமல் ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு விலகாமல் இயேசுவுக்காய் சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய கரம் நம்ம மேல வந்து அமர வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கரம் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அப்ப அவருடைய கரம் நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய கரம் நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது அவன் அமளிக்கு நம்மளை மேற்கொள்ளுவதில்லை. அவருடைய கரம் நமக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் பின்மாற்றம் அடைவதில்லை. அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கவனிங்க, இந்த இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது அவருடைய புயம் நம்மளை பலப்படுத்தும். கவனிங்க, முதல் காரியத்துல பார்க்கும் பொழுது அவன் என்னுடைய கை அவனோடு கூட உறுதியாக இருக்கும். இதை நீங்க ஆர்சி வேதாகமத்தில் நீங்க படிக்கும் பொழுது மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். என்னன்னா, என்னுடைய கை, என்னுடைய கரம் எப்பொழுதும் அவனோடு கூட உறுதியாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்பொழுதும் என்னுடைய கை அவனுக்கு உறுதியாக இருக்கும், ஒரு ஊன்றுகோலாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும்
ஒரு நாள் மட்டுமல்ல, 2 நாள் மட்டுமல்ல, அவன் எப்பொழுதும் எப்பொழுதும் அவன் உயிரோடு இருக்கிற நாளளவும் மரண பரியந்த வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் என்னுடைய கை அவனுக்கு உறுதியாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அவரை சார்ந்திருக்கிற, அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கரம் உறுதியாக இருக்க போகிறது, நிலையாக இருக்க போகிறது, ஆதரவாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவனுடைய புயம் அவனை பலப்படுத்தும். யாரை பலப்படுத்தும்? கர்த்தரால் கண்டுபிடிக்கப்பட்டவனை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பலப்படுத்தும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஓங்கிய புயத்தினால் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கடந்து வர பண்ணினார் என்று வேதவசனத்துல பார்க்கிறோம். அப்ப அவருடைய புயம் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கத்தக்கதான பலத்தையும் சக்தியையும் உடையது. அல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு சிறையிருப்பு, ஏதோ ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த புயம் நம்மளை பலப்படுத்தி அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும். கரங்களை ஊற்றி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த புயம் நம்மளை பலப்படுத்த போகிறது. நம்முடைய பலவீனத்தை மாற்றி, சுகவீனத்தை மாற்றி அவருடைய புயம் நம்மளை பலப்படுத்த போகிறது. அவருடைய புயம் நம்மளை சுமக்க போகிறது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நம்முடைய பலவீனத்தை அவர் மாற்றி ஒரு புது பலனை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இந்த பெலிஸ்தியர்கள், அந்த தாவீது வாழ்ந்த நாட்களில் இந்த பெலிஸ்தியர்கள் மிகுந்த ஒரு உற்சாகமாய் காணப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்களோடு கூட கோலியாத் இருந்தார். அப்ப கோலியாத் ஒரு பெரிய அரக்கனாய், பெரிய படைவீரனாய் இருந்தபடினால இந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. என்னன்னா, யாரு வந்தாலும் எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏன்னா கோலியாத் எங்களுக்கு இருக்கிறான். ஒரு கோலியாத் என்கிற ஒரு அரக்கன் எங்களோடு கூட இருக்கிறான். அவனை தாண்டிதான் எங்களோடு கூட அவர்கள் யுத்தம் செய்ய முடியும். அவன் எங்களுக்கு ஒரு அடைக்கலமாய் கோலியாத் இருக்கிறான் என்று சொல்லி பெலிஸ்தர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட காணப்பட்டார்கள். ஆனால் இந்த பக்கம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த கலக்கம் அடைந்தார்கள், மிகுந்த கலங்கின வண்ணமாக இருந்தார்கள். எங்களால் கோலியாத்தை ஒன்றும் செய்ய முடியாது, எங்களிடத்த கோலியாத்தை போல யுத்த வீரர்கள் இல்லை, கோலியாத்தை போல யுத்த மனிதர்கள் இல்லை, அரக்கர்கள் இல்லை என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் எல்லாரும், ராஜாக்கள் முதற்கொண்டு எல்லாரும் கலங்கி தவித்துக் கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில சிறு பையனாக காணப்பட்ட தாவீது மாத்திரம் கோலியாத்தை பார்த்து பயப்படவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் கோலியாத்தை பார்த்தாங்க, பிரச்சனையை பார்த்தாங்க, போராட்டத்தை பார்த்தாங்க, பலவீனத்தை பார்த்தாங்க. ஆனால் தாவீது பார்த்தது பிரச்சனையே அல்ல, தாவீது பார்த்தது அந்த பலவீனத்தை அல்ல, தாவீது பார்த்தது அந்த போராட்டத்தை அல்ல. தாவீது யாரை பார்த்தான் என்றால், அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிற கர்த்தரை, அவனுக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை, அவனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவனை நோக்கி அவன் பார்த்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய புயம் அவனோடு கூட இருந்தபடினால தாவீது பயப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். கோலியாத்தை போல இந்த கொரோனா வியாதி எல்லா ஜனங்களையும் கலங்கடித்து கொண்டிருக்கலாம், எல்லா ஜனங்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அந்த கோலியாத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை போல கலங்கி கொண்டுதான் இருப்பீங்க. ஆனா அந்த கோலியாத்தை பார்க்காம நமக்குள்ள வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய புயத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கோலியாத்தை பற்றி நாம் பயப்படவே மாட்டோம். அல்லேலூயா. இந்த தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படாம, கர்த்தருடைய நாமம் என்னோடு கூட இருக்கிறது, அந்த புயம் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி போராடி ஜெயம் பெற்றான் என்று வேதவசனத்துல பார்க்கிறோம். ஒரே ஒரு கூழாங்கல்லு தான் அந்த கோலியாத்தை சாகடித்தது. அல்லேலூயா. நெத்தியில் அந்த கல்லு பட்ட உடனே ஒரு மலை சாகிறது போல கோலியாத் விழுந்து இறந்து போனான் என்று வேதவசனத்துல பார்க்கிறோம். அவன் அந்த வல்லமை கூழாங்கல்லுல இல்லை. கவனிங்க, அந்த கூழாங்கல் ஒரு கல்லடிச்சு இவ்வளவு பெரிய அரக்கன் சாவான் என்று சாத்தியமே இல்லை. ஆனால் இவன் விசுவாசத்தோடு அந்த கல்லை எறிந்தான். ஆனால் அங்கே செயல்பட்டது யார் என்றால் தாவீது அல்ல, தாவீதுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய புயம் அங்கே கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அவருடைய புயம் அங்கே கிரியை செய்தது, அவருடைய புயம் அங்கே யுத்தம் செய்தது, அவருடைய கரம் அங்கே யுத்தம் செய்தது. அவருடைய கரம் வெளிப்பட்டபடியினாலே கோலியாத் அங்கே மரித்து போனான். அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வம் தெளிவாக சொல்லுங்க,
சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த கோலியாத்தை போல் ஒரு சில போராட்டங்கள் நம்மளை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக உணர்த்துகிறார், கர்த்தருடைய புயம் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறது. அந்த புயம் நம்மளை பலப்படுத்தும். கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுகிறார், கர்த்தருடைய கை நமக்கு உறுதியாக இருக்க போகிறது. கர்த்தருடைய புயம் நம்மளை பலப்படுத்த போகிறது. அல்லேலூயா. யாருக்கு நம்மை உறுதியாக இருக்கும், யாருக்கு பலப்படுத்தும் என்றால் வேதவசனத்தில் பார்க்கிறோம், கண்டுபிடிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்து சேருகிறது. அல்லேலூயா. இன்றைய மாதத்தில் இன்றைய நாளில் இந்த வேத வசனத்துக்கு நாம் முழுமையாக விட்டு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னோடு கூட நீங்க ஆதரவாக இருங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி அவருடைய கரத்துக்குள்ள அவருடைய நிழலுக்குள்ள வந்தடையும் பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி இந்த வேத வசனத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கலாம். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆமாம், இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக வாக்கு தத்துவத்துக்காக எல்லாரும் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கை உன்னோடு கூட உறுதியாக இருக்க போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் புயம் உன்னை பலப்படுத்த போகிறது. கர்த்தரால் கண்டுபிடிக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளே, ஒன்றுக்கும் நாம் கலங்க தேவையில்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளே, ஒன்றுக்கும் நாம் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய கரம் இருக்கிறது, அவருடைய புயம் இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது. ஆமென். அவருடைய கை நமக்கு ஆதரவாக இருக்கிறது. ஒரு நாள் நாம் கலங்க தேவையில்லை. ஆமென். ஒரு நாள் நாம் அசைக்கப்படுவதில்லை, ஒரு நாளும் நாம் பயப்படுவதில்லை, ஒரு நாள் நாம் தோற்று போவதில்லை. ஏனென்றால் அவருடைய கரம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆமாம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு ஆதரவாக இருப்பீராக. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நன்றி நன்றி உயர்த்துகிறோம். இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர் எல்லாரும் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஆண்டவர் உடைய பிள்ளைகளோடு கூட ஆதரவாக இருங்க. இந்த மாதத்தில் ஆண்டவரை சபா பலப்படுத்துங்க. இந்த புயத்தினால் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இல்ல ஆமென் ஆமென். நன்றி 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 ஆண்டவரே. ஒரு பின்மாற்றம் அடையாதபடிக்கு, ஒரு சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் ராஜா. ஆதரவா இருங்கப்பா, ஆதரவா இருங்கப்பா, ஆதரவா இருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திடுவே. என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திரு. கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் பாடவாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேளையில் பாடவாய் வந்திடுவார். இருள்களிலே பகலும் இயேசுவே ஒளி தருவார். காத்தலரா உண்டு கொடாய் காற்றிட வந்திடுவார். நான் பாடி நன்றி நன்றி. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய அவர் பாதத்தில்
அமர்ந்திருப்பே என் ஜீவிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆமென். கர்த்தருடையாய் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையிலும் அவருடைய கரம் நமக்கு உறுதியாக இருக்க போகிறதுக்காக கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய புயம் நம்மளை பலப்படுத்த போகிறதுக்காக கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீங்கையும் கர்த்தர் மாற்றி நமக்கு ஒரு ஆதரவாக காணப்பட போகிறதுக்காக கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீட்டிலிருந்து ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட அவருடைய கரம் உறுதியாகவும் அவருடைய புயம் பலப்படுத்தக்கூடியதாக இருக்க போகிறதுக்காக கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான இந்த பகல் வேளை ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவர் இம்மட்டுமாய் பாடல்களை பாடி ஆராதனை செய்து வேத வசனத்தை தியானிக்க ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்து ஆராதனை செய்ய போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் ராஜா. இந்த வார்த்தையானது ஆண்டவரே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே நீர் உறுதியாக ஆதரவாக இருங்க ஆண்டவரே. நீங்க பலப்படுத்துங்க ராஜா. எல்லா பயங்கள், கலக்கங்கள், திகை, அமைசுதம் கலக்கங்கள், கவலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்து போடுங்க ராஜா. ஆண்டவரே, பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தைரியப்படுத்துவீராக. நீர் ஆளுகை செய்யுங்க ராஜா. ஒரு நாள் உங்க சமூகத்தை விட்டு விலகி போகாதபடிக்கு, தொலைந்து போகாதபடிக்கு, காணாமல் போகாதபடிக்கு ஆமை ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்துல உறுதியாக இருக்கட்டும் ராஜா. ஆமை கர்த்தருடைய சமூகத்துல தரித்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ராஜா. வருகை மிக சமீபமாய் இருக்கிறது ஆண்டவர். உம்முடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. நாங்கள் கரைத்திரை அற்றவர்களாய், உம்முடைய வருகைக்கு தகுதி உள்ளவர்களாய், ஆயத்தம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக ராஜா. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, மனசஞ்சலத்தை கர்த்தர் மாற்றுங்க. எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு விடுதலை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. சிறையிருப்பை மாற்றுங்க. எல்லா துதிக மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: யெகோவா இரட்சணிய சபை, நம்பர் 14, கோரி சந்து, வண்ணாரப்பாளையம், கடலூர் 607001. மற்றும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9618182869 மற்றும் 9442657573.